இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து க்யூயிங் தியரி. க்யூனா உங்களுக்கு தெரியும். க்யூ எப்போ ஃபார்ம் ஆகும்? க்யூ எப்போ ஃபார்ம் ஆகும்? அதாவது ஒரே பொருளை நிறைய பேர் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அங்கே தானே க்யூ ஃபார்ம் ஆகும். இப்போ ஒரே படத்தை எல்லாரும் பார்க்கணும்னு நினைப்பாங்க, அப்போ தான் இங்கே க்யூ இருக்கும். யாருமே பார்க்க நினைக்கலன்னா அங்கே க்யூ இருக்காது. இப்போ க்யூ எப்போ ஃபார்ம் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த க்யூவில் இந்த க்யூயிங் தியரி அதை பற்றி படிக்க போகிறது அந்த க்யூயிங் தியரி. இந்த க்யூயிங் தியரியில் ஒரு 4 மாடல் இருக்குது. அதாவது சிங்கிள் சர்வர், மல்டி சர்வர். சிங்கிள் சர்வர்னால் உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு சர்வர். மல்டி சர்வர்னால் நிறைய சர்வர். அப்புறம் கெப்பாசிட்டி, ஒரு சர்வரில் இத்தனை பேர் தான் உள்ளே நிற்க முடியும், அக்காமடேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அது ஒரு மாடல். இந்த மாதிரி மல்டி சர்வர் வித் கெப்பாசிட்டி இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 மாடல். நம்ம இதில் படிக்க போகிறது நமக்கு வந்து 2 மாடல் தான். எல்லா மாடல்லையுமே ஃபண்டமெண்டல் பேசிக் கான்செப்ட் இந்த ஒரு 9 கொஸ்டின் கொடுத்துருக்கேன், 9 ஃபார்முலாஸ் இதுக்குள்ளே தான் வரும். அந்த 4 மாடலுமே நம்மளால் ஆன்சர் பண்ணிடலாம். ஃபார்முலாஸில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். கொஸ்டினை ரீட் பண்ணி என்ன கேட்டிருக்கான் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள். ரோ இஸ் ஈக்குவல் டு என்ன? லாம்டா பை மியூ. இது என்ன சார் லாம்டா? லாம்டாங்கிறது கொஸ்டினில் இருக்கும், அரைவல் ரேட் அப்படின்னு இருக்கும். மியூங்கிறது சர்வீஸ் ரேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ அரைவல் ரேட்னா அதை லாம்டான்னு எடுத்துக்கணும், சர்வீஸ் ரேட்னா அதை மியூன்னு எடுத்துக்கணும். லாம்டாவையும் மியூவையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ரோ கிடைக்கும். இந்த ரோவை எப்படிலாம் சொல்லலாம்னா டிராஃபிக் இன்டென்சிட்டின்னு கேட்பாங்க, டிராஃபிக் இன்டென்சிட்டின்னு கேட்பாங்க, இல்லை சர்வர் பிசி அப்படின்னு கேட்பாங்க, இல்லை சிஸ்டம் யூட்டிலைசேஷன், அப்புறம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரோ அப்படின்னு டைரெக்டாக கூட கேட்கலாம். அதாவது இந்த மாதிரிலாம் கேட்கலாம். எப்படி கேட்டால் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ரோ இஸ் ஈக்குவல் டு லாம்டா பை மியூ, அரைவல் ரேட் பை சர்வீஸ். அடுத்து என்னது? செகண்ட் கொஸ்டின், ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் எம்டி சிஸ்டம். எம்டின்னா என்ன? அங்கே யாருமே இல்லை, ஸோ அதுதான் P0. இப்படியும் கேட்கலாம். ஃபைண்ட் P0ன்னு கேட்டாலும் இதே ஃபார்முலா. பிஸியாக இருந்தால், அதாவது ஒரு ஆளாவது இருந்தால் தானே அங்கே சர்வர் பிஸியாக இருக்கும். இதை நான் என்ன சொன்னீங்க? சர்வர் பிஸி அப்படின்னு கூட சொல்லலாம். இது எம்டியாக இருக்குதுன்னா என்ன? 1லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு மாடல் தான். இந்த ஃபஸ்ட்டு மாடல்லாம் என்ன இருக்குன்னா, இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த ரோ வேல்யூ லெஸ் தென் 1 தான் இருக்கும் ஃபஸ்ட்டு மாடலில். இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் எம்டி சிஸ்டம், அதாவது P0 வேல்யூ. P0 வேல்யூ வேணும்னாக்கா 1 மைனஸ் லாம்டா பை மியூ, இல்லை அப்படின்னாக்கா 1 மைனஸ் ரோ அப்படி கூட போடலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் n கஸ்டமர்ஸ் இன் த சிஸ்டம். எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படி இருக்க போது ஃபார்முலா பாருங்க. Pn is equal to, இப்போ சப்போஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் 5 கஸ்டமர்ஸ் இன் த சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன். இந்த n இருக்க இடத்துல என்ன பண்ணணும்? 5 போடுறோம். P5 is equal to P0 lambda by mu. இந்த எண்ணுக்கு பதில் என்னது? 5 போட்ட ஆன்சர். எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் த கியூ. எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் த கியூ. அடுத்த கொஸ்டின் பாருங்க, எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் த சிஸ்டம். இது ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது. இதை எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணுறது? டவுட் வரணும். எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் த கியூ, இது எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் த சிஸ்டம். கியூனா இப்போ ஒரு 5 பேர் நிற்கிறாங்கன்னா ஒருத்தன் மட்டும் சர்வீஸ் வாங்கிட்டு இருப்பாங்க. சினிமா தேட்டரில் டிக்கெட் கவுண்டரில் இருக்கோம்னாக்க ஒரு ஆள் மட்டும் டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருப்பார். இது போக ஒரு 4 பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன? எல்கியூ. அந்த 4 பேர் அந்த சர்வீஸ் வாங்கிட்டு இருக்கான் இல்லையா, அவனையும் சேர்த்து தான் என்னது? எல்எஸ். இப்போ டிஃப்ரென்ஸ் புரியுதா? எல்கியூக்கும் எல்எஸ்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு புரியுதா? சர்வர் யார் பிஸியாக இருக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் நிற்பார், அவரை ஸ்கிப் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கவங்கள பார்க்குறது எல்கியூ, அவரையும் சேர்த்து பார்க்குறது எல்எஸ்.
அடுத்து என்ன இருக்கு? எக்ஸ்பெக்டட் வெயிட்டிங் டைம் இன் த கியூ. இதே கான்செப்ட் தான். ஒரு கியூல அவர் அந்த சர்வரை ரீச் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் அந்த கியூல வெயிட் பண்றாரு, டிக்கெட்டை வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்றாரு, அதுதான் எக்ஸ்பெக்டட் வெயிட்டிங் டைம் இன் கியூ. கியூவில் இவ்வளோ நேரமாக நின்றுருந்தேன், இவ்வளோ நேரமாக நின்று இப்போ தான் வந்து கவுண்டருக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறோம் இல்லையா. எக்ஸ்பெக்டட் வெயிட்டிங் டைம் இந்த சிஸ்டம். அந்த டிக்கெட்டையும் வாங்கிட்டு உள்ளே போயிடுறாரு, டோட்டலாக எவ்வளோ நேரம் ஆச்சு, அதுதான் WS. இப்போ WQனா அந்த கவுண்டருக்கு ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, அதுதான் WQ. அந்த என்டையர் ப்ராசஸை முடித்து வெளியே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு, WS. ப்ராபபிலிட்டி ஆஃப் வெயிட்டிங் டைம் அப்படின்னு கேட்டுறேன். இங்கே எப்படி இருந்துச்சு? ப்ராபபிலிட்டி ஆஃப் வெயிட்டிங் டைம். வெயிட்டிங் டைம்னா அவங்களே கொடுப்பாங்க. அப்படி இருந்தால் இன்டகிரல் இங்கே என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ, ப்ராபபிலிட்டி ஆஃப் வெயிட்டிங் டைம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு கொடுக்கலாம், டீன்னு கொடுக்கலாம், இல்லைன்னா அட்லீஸ்ட் டீன்னு கொடுக்கலாம், மோர் தென் ஆர் ஈக்குவல் டு டீன்னு கொடுக்கலாம். இப்போ எந்த வேர்டிங்ஸில் கொடுத்தாலுமே அதுக்கு ஆன்சர் இருக்கு. கீழே டி infinity rho mu minus lambda e power lambda minus mu t into dt. அதே மாதிரி probability of waiting time in the system, queuல வெயிட் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா. சிஸ்டம் அதே t தான், இங்க என்ன t வருதோ அதை இங்க போட்டுறோம். infinity mu minus lambda e power lambda minus mu t dt. ஸோ இதில் நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியது என்ன, அந்த ஃபார்முலா தான், பெரிய அளவில் இல்லை. நம்ம எல்எஸ், எல்கியூ, WS, WQ இந்த 4 ஃபார்முலா தெரிஞ்சாவே போதும், ஓரளவு செம்ம சால்வ் பண்ணிடலாம். இதுவும் கவர் ஆகிடும். இப்போ செம்ம பார்ப்போம். நம்ம மேஜராக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து அந்த 4 பாயிண்ட் தான். LS, LQ, WS, WQ. LS, LQ, WS and WQ. சரி, இது WQ கூட முதல் போட்டுருங்க. WQ and WS. WQ, WS. இந்த LS என்ன சொன்னேன் நான்? LS எப்படி இருக்காங்கன்னா ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் த சர்வீஸ் ஆர் சிஸ்டம், இந்த மாதிரி இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் அப்படின்னு கொடுத்து கஸ்டமர்ஸோ இல்லை கார்ஸோ ஏதோ ஒன்று, சிஸ்டம்னு இருக்கலாம், இல்லை சர்வர் அப்படின்னு இருக்கலாம். இந்த ஆவரேஜுக்கு பதிலாக எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற ஒரு வேர்டு கூட இருக்கலாம். எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஸோ ஆவரேஜ்னு இருக்கலாம், இல்லை எக்ஸ்பெக்டட் இருக்கலாம். இங்கே வந்து சிஸ்டம் இருக்கலாம், இல்லை சர்வர்னு இருக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தாக்க ஒரு பெரிய எல்எஸ். இப்போ இதே தான் இருக்கும். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் கியூ அப்படின்னு கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன வந்துடும்? எல்கியூக்குள்ளே போயிடுமா? ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த சிஸ்டம்னு கேட்டாங்கன்னா அந்த ஒருத்தர் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல ஒருத்தருக்கு, அவரையும் சேர்த்து. ஸோ அப்போ எல்எஸ். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் கியூனா அவரை தவிர்த்து மிச்சம் இருக்கவங்க. ஸோ எல்கியூ முடிஞ்சிடுச்சா? இப்போ WQக்கும் WSக்கும் அதே தான் கொடுப்பாங்க. ஆவரேஜ் வெயிட்டிங் டைம். இங்கே கியூ வந்துருக்கிறதுனால வெயிட்டிங் டைம் இன் கியூ அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? WQவை போடுறோம். அதே இதில் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் இந்த சிஸ்டம் ஆர் சர்வீஸ்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா WS. அதே இங்கேயும் அதே தான். ஆவரேஜுக்கு பதில் என்ன விட்டுருக்கலாம்? எக்ஸ்பெக்டட் வெயிட்டிங் டைம் இன் கியூ, எக்ஸ்பெக்டட் வெயிட்டிங் டைம் இன் சிஸ்டம். ஸோ இந்த 4 தான். இப்போ இங்கே எல்எஸ்க்கு உங்களுக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கேன், எல்கியூ ஃபார்முலா சொல்லியிருக்கேன். WQவும் WSவும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா எல்எஸ்ஸும் எல்கியூவும் தெரிஞ்சிருச்சுனாவே WQ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ WQக்கு என்ன ஃபார்முலான்னா WQ இஸ் ஈக்குவல் டு LQ பை லேம்டா. இந்த லேம்டாங்கிறது உங்களுக்கு தெரியும், என்ன சொன்னேன்? அரைவல் ரேட்டா. WSக்கும் அதே தான், LS பை.
எல்கியூவுக்கும் எல்எஸ்ஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டாவே டபிள்யூக்யூ டபிள்யூஎஸ் ஈஸி, எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இப்போ அடுத்து இந்த எல்எஸ்ஸுக்கும் எல்கியூவுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும்ல, இதில் எது பெருசாக இருக்கும்? எஸ் பெருசாக இருக்குமா கியூ பெருசாக இருக்குமா? ஆல்ஃபபெட் ஆர்டர்லேயே பாருங்கப்பா, கியூக்கு அப்புறம் தானே எஸ் வருது, எஸ் தான் பெருசாக இருக்குது, அதுதானே இருக்குது பிக்யூஆர் எஸ்டி. ஸோ இங்கே இதுதான் என்னது கிரேட்டர், இது லெஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எல்கியூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எல்எஸ் மைனஸ் லேம்டா பை கியூ அப்படின்னு போட்டுருக்கேன். இதுதான் ஒன் வேர்டில் கேட்பாங்க இதெல்லாம். சர்வர் பிஸி, ஐடல் டைம் அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஐடல் டைம், ஃபைண்ட் த ஐடல் டைம் கேட்டால் பீனாட். இந்த பீனாட்டை எப்படின்னு சொல்லலாம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் நோ கஸ்டமர்ஸ் இன் த சிஸ்டம்னு கேட்டால் இதுதான். when the server is empty அப்படின்னு கேட்டாலும் இதுதான். பீனாட்டுக்கு என்ன சொன்னேன்? 1 மைனஸ் ரோன்னு சொன்னோன்னா, இது ரோனாக்க சர்வர் பிஸி, 1 மைனஸ் ரோனா சர்வர் எம்டி, ஐடல் டைம், நோ கஸ்டமர்ஸ் இன் த கியூ, எல்லாமே அதுதான். கஸ்டமரே இல்லை, சர்வர் ஃப்ரீயாக இருக்குது, ஐடல் டைம் இதெல்லாம் கேட்டாக்க பீனாட்டு தான். பீனாட்டுக்கு என்ன ஃபார்முலா? 1 மைனஸ் ரோ. இப்போ ரிலேஷன் எல்எஸ்ஸுக்கும் எல்கியூக்கும் என்ன ரிலேஷன் கேட்டால் இந்த மாதிரி எழுதிடணும். டபிள்யூஎஸ்ஸுக்கும் எல்எஸ்ஸுக்கும் என்ன ரிலேஷன் இப்படி எழுதிடலாம். சப்போஸ் நீங்கள் இதை கூட இப்படியும் எழுதலாம், எல்எஸ் இஸ் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு டபிள்யூஎஸ்ன்னு போடலாம்னு இதை மல்டிப்ளை பண்ணி போடுறது, அந்த மாதிரியும் இருக்கலாம். நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கும் இந்த 3 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னாவே எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த சம்மை பாருங்கள். இந்த சம்மை பார்க்குறதுக்கு முன்னால் சில டேட்டாஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அரைவல் ரேட் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கும். சர்வீஸ் ரேட் எப்போவுமே இருக்கும்னாக்கா எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கும். இப்போ நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னா, லேம்டாவும் மியூவும், அதாவது அரைவல் ரேட்டும் சர்வீஸ் ரேட்டும் ஒரே மாதிரி டேட்டாவாக இருக்கணும். இப்போ அரைவல் ரேட்டு மினிட்ஸில் இருந்துச்சுனாக்கா நம்ம சர்வீஸ் ரேட்டையும் மினிட்ஸில் வச்சு சால்வ் பண்ணலாம். அரைவல் ரேட்டு ஹவரில் இருந்தாக்க சர்வீஸ் ரேட்டை ஹவரில் வச்சு சால்வ் பண்ணலாம். இது டேயில் இருந்தால் அதுவும் டேயில், அதாவது ரெண்டுமே ஒரே மாதிரி ஃபார்மேட்டுக்கு நம்ம ரெடியூஸ் பண்ணணும். இதுதான் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு. இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். டிவி ரிப்பேர்மேன் வந்து ஒரு ஜாபு வருது, அவருக்கு சர்வீஸ் பண்ணுறாரு. எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்னாவே என்னது? நம்ம சர்வீஸ் ரேட்டுன்னு எடுத்துக்கணும். இப்போ சர்வீஸ் ரேட் என்ன? வித் மீன் 30 மினிட்ஸுன்ட்டாங்க. இப்போ ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு எவ்வளோ? 30 மினிட்ஸ். அதுதான் மியூ இஸ் ஈக்குவல் டு 1/30. சரியா? அடுத்து என்ன இருக்குது? இஃப் த டிவி ரிப்போர்ட்ஸ், அதாவது எந்த ஆர்டரில் வருதுன்னு போட்டிருக்காங்க, இதெல்லாம் ரீட் பண்ணி பாருங்கள். இஃப் த அரைவல் ஆஃப் செட்ஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி பாய்சான், அதாவது அரைவல் ரேட் வந்து பாய்சானில் தான் வரும். வித் அன் ஆவரேஜ் ஆஃப் 10/8 hour டே. இப்போ 10/8 hour டே அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 10 ஜாப் லாம்டா இஸ் ஈக்குவல் டு என்னது? 10/8 hour டே. இப்போ இது பாருங்கள், மினிட்ஸில் இருந்திருக்கு சர்வீஸ் ரேட்டு, இதை பெர் மினிட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ வந்து இது 8 hour டேல ரெண்டையும் ஒரே ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஒன்று ஹவர்ஸுக்கு கொண்டு போகணும், இல்லைன்னா மினிட்ஸுக்கு கொண்டு போகணும். இப்போ நம்ம கொஸ்டின் பார்த்தாச்சு. கொஸ்டினில் வந்து அரைவல் ரேட்டும் இருக்குது, சர்வீஸ் ரேட்டும் இருக்குது. அரைவல் ரேட் எப்படி இருக்கும்? பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். சர்வீஸ் ரேட்டு எக்ஸ்போனன்ஷியல் இருக்கும். இப்போ இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா 30 மினிட்ஸு, அதாவது சர்வீஸ் ரேட் வந்து 30 மினிட்ஸ்ன்னு மட்டும் இருக்குது. நான் அதை பெர் மினிட்டுக்கு மாற்றணும். அதனால் என்ன பண்ணுறேன்னா 1/30 பெர் மினிட் அப்படின்னு போட்டுக்கிறேன். மியூங்கிறது என்னது? சர்வீஸ் ரேட். 30 மினிட்ஸ்ன்னு இருந்துச்சு, அதை வந்து 1 நிமிஷத்துக்கு. அடுத்து என்ன இருக்குது? அரைவல் ரேட்டு. அரைவல் ரேட்டுன்னு என்ன? லாம்டாவா? ஸோ லாம்டா, இந்த லாம்டா வேல்யூ என்னப்பா? 10/8 hours. 10 என்ன கொடுத்துருக்காங்க? 10/8 hour டேயா? அப்போ 1 மணி நேரத்துக்கு என்ன வரும்? 10/8 per hour. இங்கே 30 மினிட்ஸ்ன்னு இருந்துச்சு, நான் பெர் மினிட்டுக்கு மாற்றுறதுக்கு இந்த 30ஆல் டிவைட் பண்ணிட்டேன். 1/30. இங்கே என்ன இருக்குது? 10/8 hour டே. ஸோ ஃபஸ்ட் நான் 8ஆல் டிவைட் பண்ணேன்னா பெர் ஹவருக்கு கிடைச்சிடும்.
நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் மியூவும் லேம்டாவும் ஒரே மாதிரி டேட்டாவாக இருக்கணும். இப்போ இங்கே பெர் ஹவரில் இருக்குது, இங்கே பெர் மினிட்ல இருக்குது. ஸோ இதை வந்து நான் பெர் ஹவருக்கு மாற்றணும், இல்லைன்னா இதை மினிட்டுக்கு மாற்றணும். இப்போ இதை நான் சிம்பிளாக ஹவருக்கு மாற்றிடுறேன். இப்போ மினிட்ல இருக்குது 1/30. 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம்ப்பா? 60. ஸோ 60 மல்டிப்ளை பண்ணிடுறோம். 60 மல்டிப்ளை பண்ணி என்ன 2 ஸோ 2 per hour. இப்போ இங்கே 10/8 per hour, இங்கே 2 per hour. இந்த 10/8 கூட நம்ம நீங்கள் இன்னும் 5/4 கூட போட்டுக்கலாம், சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா. ஓகேவா? இப்போ லாம்டா மியூ ஓவர். இப்போ எல்லா ப்ராப்ளத்துக்குமே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா அந்த ரோ வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். ரோவுடைய ஃபார்முலா என்னன்னு உங்களுக்கு தெரியும். என்னது? லாம்டா பை மியூ. இப்போ லாம்டா வேல்யூ என்ன? 5/4. ஸோ 5/4. மியூ வேல்யூ 1/2. மியூ வேல்யூ என்னது? 2. 5/8 வந்துருமா? 5/8 என்னது? இது வந்து இதுவும் என்னது? பெர் லாம்டா பெர் ஹவரில் இருக்குது, மியூ பெர் ஹவரில் இருக்குது. ஸோ ரோ வேல்யூ. இப்போ ரோனா என்ன கேட்பாங்கன்னா சர்வர் பிஸியாக இருந்தா அப்படின்னு கேட்பாங்க. டிராஃபிக் இன்டென்சிட்டி, அப்புறம் யூட்டிலைசேஷன், இது என்ன வேணாலும் கேட்பாங்க. இப்போ சப்போஸ் கொஸ்டின் வந்து ஃபைண்ட் த ஐடல் டைம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐடல் டைம்னா என்ன? யாருமே இல்லைன்னு அர்த்தம். இது சர்வர் பிஸியாக இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியும் ஐடல் டைம்த்தை வந்து P0ன்னு கூட சொல்லலாம். இதுக்கு என்னது? 1லேருந்து ரோவை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஏன் 1லேருந்து பண்ணுறோம்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ 1. ஸோ அந்த 1லேருந்து இந்த ரோவை சப்ட்ராக்ட் பண்ணணும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு மாடலில் இந்த ரோ வேல்யூ எப்படி இருக்குன்னா ஆல்வேஸ் லெஸ் தென் 1 தான் இருக்கும். 1 மைனஸ் ரோ, 1 மைனஸ் 5/8ன்னு சொல்லி கால்குலேட் பண்ணிடலாமா? 3/8. இப்போ P0 கேட்டிருந்தா இந்த மாதிரி. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஐடல் டைம்லாம் எதுவும் கேட்கல. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? இந்த கொஸ்டின் ரீட் பண்ணி பாருங்கள் திரும்ப. நீங்கள் இருக்கா என்ன இருக்குன்னா மெக்கானிக்ஸ் எக்ஸ்பெக்டட் ஐடல் டைம் ஈச் டே. இப்போ நம்ம வந்து பெர் ஹவருக்கு கால்குலேட் பண்ணிட்டோம், பெர் ஹவருக்கு கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதுவும் பெர் ஹவர் தானே. இங்கே டேட்டா கொடுத்துருக்கிறது வந்து 8 hours per day. அப்போ நான் இதை 8ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா இந்த ஆன்சரை அவர் எவ்வளோ நேரம் ஃப்ரீயாக இருக்கார் அந்த 8 ஹவர்ஸ்லன்னு தெரிஞ்சிடும். இதை 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இதை 8ஆல் பண்ணோம்னா 8 கேன்சல் ஆகிடும். 3 hours. இப்போ 8 மணி நேரத்தில் 3 மணி நேரம் என்னது ஃப்ரீயாக இருக்கார். இப்போ எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாரு? 5 மணி நேரம். ஸோ 5 மணி நேரம் வந்து அவர் பிஸியாக இருக்கு. அடுத்த கொஸ்டின் என்னது? ஹவு மெனி ஜாப்ஸ் ஆர் அஹெட் ஆஃப் த ஆவரேஜ் செட் ஜஸ்ட் brought in. அந்த கொஸ்டினை ரீட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும் என்ன கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எல்கியூனா என்ன, எல்எஸ்னா என்ன. எல்கியூனா எத்தனை கஸ்டமர்ஸ் கியூவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். எல்எஸ்னா எல்லாரையும் சேர்த்து. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் வந்து கஸ்டமர்ஸ் கிடையாது, டிவி எத்தனை டிவி இருக்குங்கிறத நம்ம கஸ்டமர்ஸாக நம்ம எடுத்துக்கணும். ஒரு ஜஸ்ட் brought in வேறு கொடுத்துருக்காங்களா. ஹவு மெனி ஜாப்ஸ் ஆர் அஹெட் ஆஃப் த ஆவரேஜ் ஜஸ்ட் brought in. இங்கே வந்து என்ன? எல்எஸ். சரியா? எல்எஸ்க்கு ஃபார்முலா என்ன? எல்எஸ்க்கு ஃபார்முலா என்ன உங்களுக்கு தெரியும்? என்னது? எல்எஸ் ஃபார்முலா சொல்லு. ரோ பை 1 மைனஸ் ரோ பை 1 மைனஸ் ரோவா. ஸோ ரோ வேல்யூ என்ன இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம்? ரோ இஸ் லாம்டா பை மியூ தானே. இங்கே என்ன ரோ வேல்யூ என்ன? இந்த ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எல்எஸ் வேல்யூ கிடச்சிடும்.
இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். லேம்டா வேல்யூ தான் என்னது 5 டிவைடட் பை 4. இங்கே என்னது நியூ வந்து 2 2 minus 5 by 5 by 4. இங்கே என்னது 5 by 4 8 minus 5 divided by 4. 5 by 4 3 by 4 4 cancel ஆகிடும். இதுக்கு என்ன 5 by 3 5 by 3 போட்டால் என்ன வரும் ஆன்சர் 1.26. 1 பாயிண்ட் சம்திங், அதாவது 1.666 சம்திங்க. எல்எஸ் வேல்யூ 1.66 இதுதான் கேட்டிருக்காங்க.